ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம கணேஷ் கேமிங்கில் என்னைக்கு பார்க்க போகிறோம், நேற்று போட்ட அதே கேம் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஏன் லைக் கொடுக்கலன்னா எனக்கு தெரில. அந்த வீடியோவுக்கு இனிமேல் பண்ணுவீங்களான்னு கூட தெரில. ஆனால் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு ஒரு கட்டில் செஞ்சு வச்சேன். அப்புறம் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே தான் நான் இனிமேல் வாழுவேன். பக்கத்தில் வந்துட்டு தர்பூசணி பழமெல்லாம் இருக்குது. இப்போ வந்துட்டு கட்டில் வந்துச்சு. வாங்க போய் நம்ம தூங்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தூங்குவோம். குட் நைட். எப்படி தூங்கணும்? தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டேன். ஆனால் இனிமேல் நமக்கு இந்த இடம் தான் வாழ்க்கை எல்லாமே. அதனால் நான் இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஆனால் இங்கே வீடு கட்டிடலாம். இந்த மரத்தெல்லாம் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஓகே, நான் என்ன பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த இடத்துல சின்னதாக வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க சேர்ந்து வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் தேவைப்படுது. நான் ஒரு நிமிஷம் எழுதுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு வெட்டவும் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் ரொம்ப நேரமாக நான் இப்போ கஷ்டப்பட்டு இப்போ நான் வெட்ட ஆரம்பிக்க போகிறேன். மண்ணை வச்சு மண் வெட்டியெல்லாம் இங்கே இருக்க மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக கிடைக்கிறேன். இந்த மலை மாதிரி இருக்க மண்ணெல்லாம் நான் தோண்டி எடுக்க போகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, காத்திருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இடத்த சூஸ் பண்ணிட்டேன். இந்த இடம் தான். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் லைட்டாக சமமாக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒன்று சொல்ல மாட்டேதுன்னா, இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதனால தான் நான் விட்டு பண்ணுறேன். கட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி வீடியோ பாருங்கள், அது கொஞ்சம் கட் பண்ணாமல் நான் எடுத்திருப்பேன். ஆனால் நல்லா இருக்காது அவ்வளோவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்துட்டு கட் ஆகாது. அப்படிங்க மாட்டேன், கொஞ்சம் கட் ஆகும். ரொம்ப லாங்காலாம் கட் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோன்னா, நமக்கு வந்து நிறைய கல்லெல்லாம் தேவைப்படுது. அதனால் நான் போய் கல் எடுக்க போகிறேன். இந்த டைம் நான் கட் பண்ண மாட்டேன். அது யார் நினச்சாலும் நடக்காது. நான் கட் பண்ணுறது இனிமேல் யார் நினச்சாலும் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கல்லெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரலாம். நான் போய் இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் அடியில் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ கிடச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒரு 5x5 இல்லை 10x10 தான் ஒரு வீடு கட்ட போகிறேன். உங்களுக்கு இருட்டாக தெரியும். ஏன்னா வந்துட்டு என்கிட்ட லைட் இல்லை எதுவும். லைட்டு செய்யறதுக்கு என்ன தேவை? உண்மையிலே நமக்கு லைட்டு செய்ய என்ன தேவை? இது தேவை. அது பேர் என்னது? கோல் தானே? அது தேவை. அதெல்லாம் தேடி போகலாம் வாங்க. ஆனால் இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி போட்டு வைக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியல. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த இடத்த. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் க்ரியேட்டிவ் மோட்னு ஒன்று இருக்குது. அதை போட்டால் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாமா?
ஆனால் போடலாமா கேட்டால் நம்மளுக்கு வந்துட்டு போட்டால் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால் வேணாம். நான் இப்போ போடலான்னு பார்த்தேன், வேஸ்ட்டு வேணான்னு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நிறைய கல் தேவைப்படுது, எடுத்துக்கலாம். நம்மளோட பிக்கெக்ஸ் உடஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து எடுப்போம், இதுக்கு மேலே இங்கே போவோம். ஏன்னா வந்துட்டு நம்ம இருட்டில் இங்கே தொலைஞ்சு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, அதான் அப்படியே நேராக போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரியல் லைஃப்பில் இது பேர் ஸ்ட்ரிப் மைனிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. போன வீடியோவுக்கு இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. இருட்டாயிடுச்சுன்னா அந்த இருட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு. இது என்னது ஃப்ரெண்ட்ஸ், இது புதுசாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஸ்ட்ரிப்புடுன்னு என்னமோ இருக்கு, அதை எடுத்து இங்கே போட்டு பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றுமே என்னதுன்னு எனக்கு புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மேலே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ நான் போய் மரத்தெல்லாம் வெட்டணும். நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது என்னது, லைட் கிரே உள்ளுன்னு என்னமோ கிடச்சிருக்கு. அப்புறமா என்னமோ கிரேவல் அப்படின்ட்டு இருக்கு, அது நம்மளுக்கு தேவைப்படாது அப்படிதான் நினைக்கிறேன். தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. அதை போட்டு மேலே ஏறிடும். வெளியே வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குதிச்சு ப்ளேஸ் பண்ணணும், குதிச்சு போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு, ஓடி போய் தூங்கிடலாம். ஓடி போய் தூங்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. பெட்டை உடச்சா ரிஸ்க்கு, அப்போது சண்டை போட்டாலும் ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கான சாப்பாடு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்மகிட்ட வந்துட்டு ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், யார் ஃப்ரெண்ட்ஸ்? யார் நம்ம கூட அடிச்சது இப்போ? ஓ, சிலந்தியா? வா, சிலந்தியில் நம்மளை அடிச்சது, அதுதான் நம்மளை அடிச்சது. ஓ வா, அழுத்தணும்னு நினைக்கிறேன். அழுத்திட்டு வெளியே வந்து ஓகே, இப்போ வந்துட்டு மைண்ட் பண்ணி அப்படியே கீழே போயிடலாம். நம்ம கீழே போயிட்டு இப்படி சைடில் போவோம். ஓகே, சைடில் போயிடலாம், ஏன்னா நமக்கு ஹெல்த்தும் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, இது திறந்து எடுத்துக்கலாமா நமக்கு தேவையானதை? எடுத்துட்டு இங்கேயே வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, இதை எடுத்து இப்படி வச்சு, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, இதை எடுத்து இப்படி வச்சுட்டு,
இதை எடுத்து சாப்பிடுவோம். ஓகே, அப்படியே ஏறட்டும். நம்ம இங்கேயே உட்காந்துருப்போம். ஓகே, இங்கேயே உட்காந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒய்ஃபை அவ்வளோலாம் கிடைக்காது. எங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ரொம்ப எடுக்கணுன்ட்டு. ஓகே, இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். ஃபுல் பவரை ஏற்றாமல் நான் மேலே போக மாட்டேன் கண்டிப்பாக. ஓகே, நம்மளோட கத்தியில் ஆக்ஸ் கோடாரி இருக்குது. அதாவது அழுத்திட்டு என்ன பண்ணோன்னா, ஓகே இங்கே போயிட்டு வந்துட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து வெளியே வச்சுட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே, வடா 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 தோலா, வாழ்ந்து பாரு தோலா, வடா தோலா, வாழ்ந்து பாரு தோலா. ஐயோ வடா 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 தோலா, அடிச்சு ஒரு அடி வாங்கினாலும் செத்துருவாடா பாடா. ஒரு அடி வாங்கினாலும் காலி ஃப்ரெண்ட்ஸ், சரி நான் பேசாமல் வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழையெல்லாம் நிறுத்த முடியாதான், நான் போய் வீடு கட்டிட்டு வரேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், வெயிட் கரோ பாய். நான் பேசுனதெல்லாம் டப்பிங் மிஸ்டேக், மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரம் வந்துடுச்சு. இதெல்லாம் என்னென்னு நான் மட்டும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எப்படி உனக்கு இந்த மாதிரி சன்ரைஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். என்கிட்ட யாருமே கேட்கல இதை பற்றி, ஆனால் நான் திரும்ப சொல்லணும், எனக்கு ஆசையாக இருக்குது. நான் வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கில் விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாய்ஸ்டிக் மொபைலில் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒயர் இருக்குது, ஒயர் கனெக்ட் பண்ணி விளாட்ற மாதிரி தான். ஒயர் கனெக்ட் பண்ணி விளாட்ருக்கேன். யாரும் என்கிட்ட கேட்கல, ஆனாலும் நான் சொல்லுவேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபஸ்ட்டு அப்புறம் சொல்ல மாதிரி ஒன்று, ஃபஸ்ட்டு சேனல் 3 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நம்ம சேனலுக்கு. இப்போ அப்புறம் இந்த பெட்டெல்லாம் எப்படி செஞ்சேன்னா, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டே, நீங்கள் தான் என்னோட ப்ரோ பிளேயர் ஆச்சு. நானே உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்து தான் பண்ணேன். அதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்படியே போகலாம். நான் இப்போ வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா எனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி மரமெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு அது ஷேடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது வந்துட்டு மோட்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் ஃபார் மைன்கிராஃப்ட்னு ப்ளே ஸ்டோரில் போய் போட்டிங்கன்னா நிறைய ஷேடர்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் இதோட பயங்கரமான ஷேடர்ஸ் கூட ஏற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இதோ உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ செட் ஆகுமோ அவ்வளோ ஏற்றிக்கலாம். என் ஃபோனுக்கு இதான் செட் ஆச்சு, அதனால் இதை நான் ஏற்றிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது கண்ணாடி தேவைப்படுது. கண்ணாடி ரியல் லைஃப்பில் எதுலேருந்து எடுப்பாங்க, டக்குன்னு யோசிங்க, டைம் ஆகுது எனக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? ஆனால் எனக்கு தெரியுமே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த கோல் செஞ்சுருவோமா ஃப்ரெண்ட்ஸ்,
சார்கோல்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது செய்யணுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சாண்டை ஃபஸ்ட்டு இதை ஹீட் பண்ணால் வந்துட்டு கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். இதை சூடு பண்ணால் கிளாஸ் வந்துடும், கண்ணாடி அதாவது. ஓகே வாங்க, நான் உங்களுக்கு வீடோட இன்புட்டை காமிக்கிறேன். ஆச்சு அவுட்புட்டும் இன்புட்டும் பாருங்க. இதான் இன்புட்டு. உள்ளேருந்து பார்த்தா 4 செவரு, 5x5 ஹவுஸ் கரெக்டாக இருக்குது. இங்கேயும் பேசாமல் ஸ்டோன் வச்சுருவோமா? நல்லா தான் இருக்கும். அப்போது ஓகே, இங்கேயே வச்சுருவோம் ஸ்டோனு. ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு மாற்றிட்டு வரேன். என்ன எடுத்து வெளில போடுறது? சீடு, அதாவது ஓகே இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு இப்போ வந்துட்டு எதை பண்ணணும்னா டர்ட் எடுத்து உள்ளே ஃபில் பண்ணி வைக்கணும். டர்ட் எடுத்து உள்ளே ஃபில் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு கோபிள் ஸ்டோனை போட்டுட்டு கோபிள் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டு ஒரு கோபிள் ஸ்டோன் இது ஃபுல்லாக எடுத்துருவோம். எனக்கு பிடிக்கலை, இது ஃபுல்லாக இருக்குது, இப்படி இருக்குது. உடச்சி அடுத்த ஃபுல்லாக கோபிள் ஸ்டோனோட ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1G சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டோட எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம வந்துட்டு கண்ணாடி தான் வைக்கணும். அப்படியே வச்சு விடலாம், இங்கே அப்படியே இங்கே வச்சுருவோம் கண்ணாடியை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஏதோ ஒரு கண்ணாடி நான் பார்த்தேன், யூடியூப்பில் போட்டிருந்தாங்க யாரோ. கண்ணாடி இப்படி இருந்துச்சு, அந்த கண்ணாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் போட்டேன். நான் யூஸ் பண்ணிட்டு ஷேடஸ்னால எனக்கு இந்த கண்ணாடி கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும், மற்றபடி நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஒர்த்து தான், எனக்கு பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஜங்கிள் பயம் நல்லா இருக்கும், இங்கே நிறைய சாப்பாடுலாம் கிடைக்கும். வாட்டர் மெலன் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ தர்பூசணி எடுத்துருக்கேன். ஓகே அப்படியே கீழே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். காலிலேருந்து கேமரா வந்துட்டுருக்கேன், கண்ணெல்லாம் வலிக்குது. நான் காலைல 6 மணிக்கு எழுந்திருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்காக தான். பக்கம் லைக் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று மட்டும் போட்டால், இன்னும் 2 மட்டும் செஞ்சால் போதும். ஆனால் 2 செய்ய முடியாது, கொஞ்சம் அதிகமாக தான் வரும். வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? கிளாஸ் பெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்கிட்ட கிளாஸும் முடிஞ்சு போச்சு, பேனும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் போக முடியாது. இதுக்கு மேலே ஐ டோன்ட் ஹேவ் கிளாஸ்ன்னு சொல்லி வாயம். ஐ டோன்ட் ஹேவ் கிளாஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ், டோர் வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டோர் எப்படி வைக்கிறது இப்போது? ஓகே, டபுள் டோர் வச்சு விட்ருவோமா? டபுள் டோர்னால் ஒன்றும் இல்லை, 2 டோரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஊதியும் உடச்சிருவாங்க, எனக்கு தெரிஞ்சாதான் கரெக்டு.
ஓகே இப்போ வந்துட்டு அது பேர் என்னது கோபிள் ஸ்டோனா அதை எடுத்து பார்ப்போம் எங்கடா ஓகே இன்வென்ட்ரியில் போயிட்டு என்ன பண்ணோன்னா கோபிள் ஸ்டோன் எடுத்து இந்த கிளாஸ் பென் எடுத்து இப்படி வச்சுருவோம் இதுக்கு மேலே அது தேவைப்படாது நமக்கு ஓகே பண்ணி போச்சு வெளியே ஓடு நிற்காமலோட ஐயோ காப்பிரைட் ஃப்ரெண்ட்ஸ் காப்பிரைட் கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இனிமேல் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காப்பிரைட் கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக நான் இப்படி பேசுகிறேன் சாலி காப்பிரைட் போகிறாங்க கணேஷ் யாருன்னா வேறு யாரும் இல்லை நான் தான் ஓகே ஐ எம் ஒன்லி த கணேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது இங்கே வந்துட்டு ஒரு கதவை மட்டும் வச்சா போதும் வீடு பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டமான வீடுன்னு சொல்லி வாய முடியல தரையில் இதுவும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் போயிட்டு கண்டிப்பாக மொத்தமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இதான் என்னோடய பர்ஃபெக்டான ஹவுஸ் இது ஒரு நல்ல வீடு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம் ஓகே இருங்க வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வீடு இது வந்துட்டு ஒரு இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரியே இதில் போய்ட்டு நான் ஜாய்ஸ்டிக்கில் விளையாடுறதுனால ஈஸியாக வைக்கிறேன் ஆனால் மொபைலில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஜாய்ஸ்டிக்கில் குவிக் மூணு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதனால தான் குவிக்காக வேகமாக மூவ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டும் ஷேர் பண்ணிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வாங்க கட்டிலே எடுத்து வச்சுக்கலாம் கட்டில் எடுத்து வெளியே வந்துட்டு கட்டில் வந்துட்டு அப்படியே இங்கே வச்சுக்குவோம் மூடிட்டு இங்கே வச்சு விட்ருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் மல்டிப்ளேயர்னு சொல்லுங்கள் நான் என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் வேணா உங்களுக்கு வேணா தான் கேட்டேன் ஓகேவா இல்லைன்னா நான் சோலோவே பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் வீடியோ போட மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்